படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவும் அவனோட கோ பைலட்டும் ஜாலியாக ஜெட் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எமர்ஜென்சி கால் வருது. ஒரு ஃப்ளைட்டு வந்து சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியா நோக்கி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃப்ளைட்டு வந்து அதை தாண்டி கிராஸ் பண்ணால் அவங்க நார்த் கொரியா திருப்பி அந்த ஃப்ளைட்டை திருப்பி அனுப்ப மாட்டாங்க, அவங்க அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸையும் வச்சுக்கிடுவாங்க. அப்படின்றதுனால இவங்க 2 பேருக்கும் ஃப்ளைட்டை உடனே போய் பாருங்கள் அப்படின்ட்டு ஆர்டர்ஸ் வருது. இவங்க போய் ஃப்ளைட்டை போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து மெயின் பைலட் இல்லாமல் கோ பைலட் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்குறாரு அந்த ஃப்ளைட்டுக்கு, உடனடியாக ஃப்ளைட்டை நிப்பாட்டுங்க, இல்லாட்டா நாங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து பார்டரை கிராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாப்புல. ஆனால் அங்கே இருக்கிற பைலட் வந்து தலையை மட்டும் ஆட்டுறாரு. அப்போ நம்ம காட்டுறாங்க அந்த பைலட்டை கன் பாயிண்டில் வச்சு அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு ஒருத்தன் போயிட்டுருக்கான். நார்த் கொரியாவுக்குள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கான். பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. அப்போது பைலட்டை பார்க்கும்போது அவருக்கு ரெகனைஸ் பண்ணுறாப்புல, இவர் வந்து வின்சு ஏற்கனவே நல்ல மனுஷன் தானே, இவர் ஏன் அப்படி பண்ணுறாரு யோசிச்சுட்டு இருக்கல. அப்போ தான் இவரும் புரிஞ்சுக்கிறாப்புல ஃப்ளைட்டுக்குள்ள ஏதோ தப்பு நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. பார்டரை கிராஸ் பண்ண டைம் வர மேலேருந்து அதிகாரிகள் வந்து அந்த ஃப்ளைட்டை சுட்டு தள்ளுங்க, கீழே விழுகட்டும், அந்த எதிர்நாட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஹீரோ டார்கெட் பண்ணுறாப்புல. ஆனால் அவருக்கு சுத்தமாக மனசு கேட்கல. நான் இதை சுட்டேன் அப்படின்னா உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறந்து போயிடுவாங்க, அதனால் என்னால் சுட முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாப்புல. திஸ் இஸ் மை ஆர்டர், நீங்கள் சுட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டர் சொன்னாலும் ஹீரோ வந்து நெகட்டிவ், எனக்கு வந்து டார்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சுடாமே விட்டுறாரு. அந்த ஃப்ளைட்டு வந்து பார்டர் கிராஸ் பண்ணி நார்த் கொரியாவுக்குள்ளே போகுது. கீழே இருக்க ஆர்மி மேன்ஸ்லாம் பார்க்குறாங்க, என்னடா ஒரு ஃப்ளைட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகுதுன்ட்டு. அங்கே சீன் அப்படியே கட் ஆகுது. 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஏர்ஃபோர்ஸ் ஹெட் ஆஃபீஸர் வந்து கேட்டுட்ருக்காரு, ஒரு ஃப்ளைட்டை சொல்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா? நான் அவ்வளோ சொல்லியும் நீ மீறி அதை அட்டாக் பண்ணவே இல்லை, உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூட இருந்த அந்த பையனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணணும். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. அவங்க ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்குறாரு. இவரால் தான் நம்ம நாட்டுக்கே அசிங்கம் அப்படின்ட்டு ஒரு ஊரில் இருக்கையில் நிறைய பேர் அவங்க வீட்டு முன்னாடி கிறுக்கிலாம் வைக்கிறாங்க. இவர் ரொம்பவுமே வேதனைப்படுறாப்புல. அதோட கொஞ்ச நாள் போக போக ஒரு ஃப்ளைட்டுக்கு பைலட்டாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் சீனியர் ஆஃபீஸர் சொல்கிறத கேட்டுட்டு இவர் வந்து ஃப்ளைட் ஓட்டிகிட்ருக்காரு. ஆனால் யாருமே இவர் அந்த 1.5 வருஷம் கடந்து போயிடுச்சு, யாருமே இவரை செல்ஃப் பிளான் பண்ணவே விட மாட்டேன்றாங்க. ஏன்னா இவர் மேலே எல்லாருமே வெறுப்பில் இருக்காங்க, யாருக்குமே இவர் பிடிக்காது போல். ஆனால் இவர் கூட இருக்கிற மனுஷன் நல்லா தான் பேசுகிறாரு. இது வரைக்கும் நீ தனியாகவே பண்ணது இல்லையா, நான் உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃப்ளைட்லேருந்து பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கி போயிட்டுருக்காங்க. அப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் வந்து சொல்கிறாப்புல, இருக்கிறதுலே ஒரு மங்குனி பைலட்டு, இவன் ஏர்போர்ட்ஸ்லேருந்து துரத்தி விட்டானோ, இவன் சுடாதனால நம்ம நாட்டுக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி அசிங்கப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ வந்து சங்கடப்படுறாப்புல. சரின்ட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் கிளம்புறதுக்கு நிறைய பேசஞ்சர்ஸ்லாம் வராங்க. அந்த காலத்தில் வந்து புக்கிங்ஸ்லாம் கிடையாது, பூட்டி வச்சுருப்பாங்க. பூட்டி வச்சுட்டு கதவை திறந்து விடுவாங்க. யார் போய் ஃபஸ்ட்டு போய் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இடம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ திறந்து விட்டால் திருத்துன்னு ஓடியாடுறாங்க. நம்ம ஊர் பஸ்ஸை 5ஆம் நம்பர் பஸ் வந்துச்சு, அதில் போய் ஏறி உட்கார்ற மாதிரி திருத்துன்னு ஓடியாந்து எல்லோரும் போய் உட்காராங்க. சரி ஃப்ளைட்டை கிளப்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. அதோட நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்குறாப்புல. அப்போ கேபினுக்குள்ளே என்னென்னா வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கார்டுமேன். இந்த கோழியெல்லாம் யாரை கேட்டு கொண்டு வந்தியா, ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த கோழியெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அந்த பாட்டியை போட்டு திட்டுறான். கேப்டன் வந்து சமாதானப்படுத்துகிறாப்புல, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன், இதனால் வர பிரச்சனை நான் ஏற்றுக்கிறேன், மடியில் வச்சுக்குவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ பொறுப்பேற்றுக்கிட்டு பரவாயில்ல உட்காருங்க அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாங்க. இந்த கோழி அந்த பாட்டியமாக வச்சுக்கிட்டே இருக்குது. பார்த்தா அந்த கோழி சத்த நேரத்தில் முட்டை போட்டுருது. அந்த முட்டை போட்டோன்னே பக்கத்தில் ஒரு பையன் காட்டுறாங்க. இவன் தான் ஆக்சுவலாக அந்த படத்தோட வில்லனே. சைக்கோத்தனமான வேலையில் செய்ய ஆரம்பிச்சிருவான் நீ போக போக. இந்த பாட்டியம்மா அந்த பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க, என் பொண்ணை பார்க்குறக்காக நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், பாட்டிமா உங்கள் பொண்ணை பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ ஒரு வேலையை செய்கிறான். கையில் ஒரு கிரெனேட் எடுத்து அதோட ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே தூக்கி போடுறான். இன்னொரு பாம் எடுத்து பைலட் உட்காந்துருக்கு அந்த ரூமோட கதவுல கட்டி தொங்க விடுறான். உள்ளே கார்டு எல்லோரும் பார்த்துட்டு பாம் அப்படின்னு கத்துறாங்க. எல்லோரும் கூச்சல் போடுறாங்க. அந்த பாம் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ஓட்டையே விழுந்துருது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, அந்த பைலட் உட்காந்துருக்கிற அந்த கதவும் அப்படியே வெடிச்சு பக்கத்தில் இருந்த இன்னொரு பைலட்டோட கண்ணிலே அடிபட்டுருது. ஃப்ளைட்டுக்குள்ளே பாம்பு வெடிச்சதுனால காற்று உள்ளே போனோன்னே ஃப்ளைட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுது. ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே செங்குத்தாக கீழே விழுக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ வந்து கத்துறாப்புல, கேப்டன் புல் ஓவர் பண்ணுங்க, எப்படியாச்சும் புல் ஓவர் பண்ணுங்க, ஃப்ளைட்டு கீழே விழுந்துடும் அப்படின்னோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவர் வந்து புல் ஓவர் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான். அது ஃப்ளைட் வந்து மலைக்கிட்ட போய் மோத போகுது. பக்கத்தில் கேப்டன் சொல்கிறாப்புல, இந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடும். ஆனால் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குறதில்ல, தன்னோட முழு வெளத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே புல்ல பண்ணுறாப்புல. எப்படியோ ஜஸ்ட்டு ஒரு நூலில் ஃப்ளைட்டை மறுபடியும் மேலே தூக்கிறாப்புல. அப்போ அந்த சைக்கோ வந்து சொல்கிறான், நான் சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா எல்லோரும் உசுரோடு இருக்கலாம், இல்லாட்டா இங்கேயே எல்லோரும் சமாதி ஆக வேண்டியதான். ஏன்னா நானும் சாகுற நினைப்பில் தான் இருக்கேன், யாரும் வாழணுன்ட்டு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்னு வந்து மிரட்டுறான். அதுக்கு ஹீரோ, நான் போய் கேபினை பார்க்கணும், இங்கே நிறைய பேருக்கு அடிபட்டுருக்கு, அதெல்லாம் நான் செக் பண்ணணும், அது கேபினில் ஓட்ட விழுந்திருக்கு, அதெல்லாம் நம்ம மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா உன் கழுத்து அறுத்துட வேண்டான்னு மிரட்டுறான். பக்கத்தில் இருக்க கேப்டன் வந்து, நான் ஃப்ளைட் ஓட்டுறதை நான் பார்த்துக்கிறேன், இல்லாட்டா அந்த ஃப்ளைட்டு சீக்கிரம் கவுந்துடும், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவனும் அதோட வழிவிடுறான். நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறாப்புல. அந்த கேபினில் இருந்த சில பேருக்கு அடிபட்டுருக்கு, அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அந்த பொண்ணு இருக்கால, அவள் கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க தெரிஞ்சவ தான் போல், அவன் மூலமாக நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த அங்கே இருந்த பேக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு வயரை வச்சு அப்படியே கட்டி அந்த ஓட்டையை தச்சமயத்துக்கு அடைச்சி வைக்கிறாப்புல. அந்த லூசு பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னொரு கிரனேட் எடுத்துகிட்டு எவனாவது அசைஞ்சிங்க மொத்தம் ஃப்ளைட்டும் வெடித்து சதறிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு கார்டுமேன் இருப்பான்ல, அவனை எப்போவுமே கன்று வச்சிருப்பாப்புல. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பாம்பு வெடிக்கும்போது அந்த கன்று எப்படியோ கீழே விழுந்துருது.
அப்போ அந்த கார்ட்மேனை பிடிச்சி இந்த சைக்கோ வந்து கட்ட சொல்கிறான். அவங்க 2 பேரை கூப்பிட்டு இவனை கட்டுறா அப்படின்னு சொல்லி கட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ கேப்டனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறான். அப்போ நம்ம கேப்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எதுக்காக அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கல. அவன் சொல்கிறான், இந்த ஃப்ளைட்டை நார்த் கொரியாவுக்குள்ளே கொண்டு போனால் 20 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் எங்கள் அண்ணன் ஒரு ஃப்ளைட்டை கடத்தி கொண்டு போய் நார்த் கொரியாவுக்கு போனான் அப்படின்ற மாதிரி சொல்லல நமக்கு புரியுது. ஃபஸ்ட்டு சீனில் அவன் அண்ணன் தான் ஹைஜாக் பண்ணியிருக்கான். ஓப்பனிங் சீனில் இருந்த ஃப்ளைட்டை கடத்தினது. இப்போ இவனும் அவன் அண்ணன் மாதிரியே கடத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சி இதை பண்ணியிருக்கான். இவன் கேபினுக்குள்ளே போகும்போது அங்கே பேசஞ்சராக வந்திருந்த ஒரு போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடாப்புல, பிடிச்சி அடித்து, நீ உனக்காக நாங்கள் சாகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி உன்னோட ஆட்டம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவனை பிடிச்சிடாப்புல. ஆனால் பேட்லக் அந்த கார்ட்மேனோட தொலைஞ்ச துப்பாக்கி இருக்குல்ல, அது அந்த சீட்டுக்கு கீழே பக்கத்தில் அவனுக்கு கிடச்சிது சைக்கோக்கு. அதை எடுத்து கன்பாயின் பண்ணிடுறான். கன்பாயின் பண்ணிட்டு அந்த போலீஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ரொம்ப அடிக்கும். கேப்டன் வந்து தடுக்கிறாப்புல. அவன் செத்துற போகிறான், அடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கேப்டன் பேச்சை கேட்டுட்டு கேப்டனே அடிக்க வரான். அப்புறம் பார்த்தா கையில் இருந்த ஒரு கத்தி எடுத்து போலீஸ் ஆஃபீஸரோட தொடையிலே சதக்குன்னு இறக்கிடுறான். அவரோட ஒய்ஃப் கதறாங்க. குத்துன கத்தி எடுத்து கேப்டனோட ஷோல்டரில் தொடச்சிட்டு, ஒழுங்காக நார்த் கொரியாவுக்கு ஃப்ளைட்டு போச்சுன்னா உயிரோடு இருக்கலாம், ஒழுங்காக போய் ஃப்ளைட்டை ஓட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோ போய் மறுபடியும் சீட்டில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு அந்த ஃபியூல் மீட்ரு காட்டும்ல, அந்த ஃபியூல் மீட்டரை வந்து அப்படியே உடச்சி விட்றாப்புல. நம்ம கேப்டன் ஒரு அலௌன்ஸ் பண்ணுறாரு, நம்ம நார்த் கொரியாவுக்கு போகிறோம், உங்களோட எல்லா ஐடியையும் அழிச்சிருங்க. அவங்க ஐடியை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்பவுமே பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா நார்த் கொரியன்ஸ்க்கு பிடிக்காது. பயங்கரமாக அவங்க டார்ச்சர் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. அப்படின்றதுனால எல்லாரோட ஐடியையும் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பையனும் ஒரு அம்மாவும் போகிறாங்க. அவனோட அந்த லேமினேஷன் பண்ண ஐடி அழிக்க முடியல. அப்போ அவள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஐடி அப்படி வாய்க்கிலே போட்டு முழுங்கிடுறாங்க பாவம். அந்த அளவுக்கு நார்த் கொரியன்ஸ் மேலே பயம் இருக்குது. அப்போ அந்த கேபினில் மயங்கி இருந்த அந்த கார்ட்மேன் வந்து கண்ணு முழிக்கிறான். பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு, ஏய் எப்படியாவது இந்த கட்டை அவுத்து விட்றான் அப்படின்ற மாதிரி அந்த கட்டை அவுத்து விட சொல்கிறேன். அப்போ பக்கத்தில் இருந்தவனும் வந்து கட்டை அவுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே முன்னாடி இருந்த சைக்கோவும் பார்க்குறான், யாரா ஏதோ பின்னாடி அசைகிற மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு அப்படியே அந்த ஐடியா வாங்குற மாதிரி அவங்கள கவர் பண்ணி நிற்கிறான். இவன் ஏதோ சந்தேகப்பட்டுக்கிட்டு இவன் கட் ஆகுற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கவும் இவன் உள்ளே வரவும் நம்ம ஹீரோ வந்து மேலே இருக்க அலாரம் எதையோ ஒன்று ஆன் பண்ணி விட்டு அது கீன்னு ஃப்ளைட்டுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு சைக்கோ மறுபடியும் முன்னாடி வந்துடுறான். ஏதாச்சும் எதுக்கு இந்த அலாரம் அடிக்குது அப்படின்னு கேட்கும்போது ஃபியூல் சுத்தமாக கம்மியாகிடுச்சு, வேணா இங்கே பாரு அந்த உடச்ச ஃபியூல் மீட்டரை வந்து காட்டுறான். சுத்தமாக ஃபியூல் இல்லை, நம்ம கீழே இறக்கி ஆகணும், ஆல்ரெடி நம்ம நார்த் கொரியா பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம், நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவன் வேறு வழி இல்லாமல் சரி நார்த் கொரியாவுக்குள்ளே போனால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே இறக்கிக்கிட்டே இருக்கும்போது இவன் அந்த ஜன்னல் வழியாக போய் பார்த்துறான். இது சவுத் கொரியா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு கடுப்பாயிடறான். உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருந்த ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட அந்த கிரனேட் ஸ்ப்ரிங்கை கொடுத்து இதை அழுத்தி பிடிச்சிக்க, ஸ்ப்ரிங்கை எடுத்து விட்டுட்டு அழுத்தி பிடிச்சிக்க, இல்லை வெடிச்சு சிதறிடுவா அப்படின்ற மாதிரி அந்த கிரனேட் கொடுக்குறான். அந்த சின்ன பையன் பயந்துக்கிட்டு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்ச முன்னாடி இழுத்துட்டு போய் ஒழுங்காக ஃப்ளைட்டை மறுபடியும் மேலே ஏற்று, இல்லை இவனை சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அவன் ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் கீழே இறக்குன ஃப்ளைட்டை மறுபடியும் மேலே டேக் ஆஃப் பண்ணுறாரு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோன்னா கடுப்பில் அந்த கத்தியை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட கால்லேயே சதக்கன் மறுபடியும் குத்துறான். ஹீரோவோட கால்லேருந்து ரத்தம் ஓடுது. இவன் சொல்கிறான், ஒழுங்காக நான் சொல்கிற கேளு, நம்ம 2 பேரும் ஹீரோ ஆயிடலாம், ஃப்ளைட்டை ஓட்டின உனக்கும் ஹைஜாக் பண்ண எனக்கும் அந்த நாட்டில் மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும், அதை வச்சு நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த சைக்கோ மண்டே கழுவுறான். பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி 2 ஜெட்டு சர்றன்னு வருது. இதை பார்த்தோன்னா என்னாச்சு அப்படின்னு சைக்கோ சுற்றி திரும்பி பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை ஒட்டி வரவும் சவுத் கொரியா ஜெட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு 2 ஜெட்டு வந்திருக்கு. அவங்க வந்து வான் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பார்டர்கிட்ட போயிட்டுருக்கீங்க, ஒழுங்கு மரியாதை வண்டியை நிப்பாட்டுங்க, நம்ம பார்டர் சைடு திருப்புங்க அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஜெட்லேயே வந்திருக்கான். நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து மைக் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த சைக்கோ பக்கத்தில் நிற்கிறான். வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ மைக்கை கீழே வச்சிடறாப்புல. சைக்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து நார்த் கொரியா நோக்கி வண்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்கிறான், நம்ம ஃப்ளைட்டை வந்து அவங்க சுட ஆரம்பிச்சிருவாங்க, வேணாம் இங்கேயே நிப்பாட்டிடலாம் திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, முடியாது நான் சொல்கிற மட்டும் செய் அப்படின்ட்டு ஆர்டர் கொடுக்குறான். பக்கத்தில் இருக்க ஜெட்டில் இருக்கவங்களும் அவங்க ஆர்டர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒழுங்கு மரியாதை நிப்பாட்டுங்க, இல்லை நாங்கள் உங்கள் இன்ஜினை சுட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கூட இருக்கவன் ஃப்ரெண்டுன்றதுனால அவன் ஃப்ளைட்டை வந்து கிராஷ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் ஜெட்டை எடுத்து ஓட்டுறாங்க. அப்போ ஃப்ளைட்டு ஷேக் ஆனோன்னா உள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஃப்ளைட்டை திருப்பாமல் இருக்கும், ஃப்ளைட்டு மேலே படாமல் பக்கத்துலேயும் சுட்டு பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் அந்த ஃப்ளைட்டை திருப்பவே முடியாமல் அந்த ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கனால மேலேருந்து ஆர்டர்ஸ் வருது. ஆப்போசிட்டில் நார்த் கொரியாவிலேருந்து ஜெட்ஸ் எதிர்த்தாப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வார் சோனாக மாறும் இந்த ஃப்ளைட்டால். நார்த் கொரியாவுக்கும் உங்கள் சவுத் கொரியாவுக்கும் ஜெட் வார் நடக்கும், ஒழுங்கு முறையாக ஃப்ளைட்டை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மேலே இடத்துலேருந்து அந்த ஃப்ளைட்டை சுடவே சொல்லிடுறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஜெட்டு குறி பார்த்து சுடுற அந்த ஒரு செகண்டில் ஹீரோ ஃப்ளைட்டை மேலே எழுப்பி மேகத்துக்குள்ளே ஓட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டி ஃப்ளைட்டை அந்த டார்கெட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ஹீரோ ஃப்ளைட்டை வளைச்சு ஓட்டிகிட்டு இருக்காப்புல. இன்னொரு முடிவாக எடுத்து ஃப்ளைட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த ஃபியூல் டேங்க் அதை வந்து ஹீரோ திறந்து விட்டு டார்கெட் பண்ண முடியாத அளவுக்கு ஹீரோ வந்து ஃப்ளைட்டை அங்கேன்ட்டு சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ FX-100 அப்படின்ற ஆர்டர் வருது. கேப்டன் கேட்குறாப்புல, என்ன FX-100னா என்ன, நம்மளால ஏர்ஃபோர்ஸ் தானே, அது ஒரு ராக்கெட், நம்ம மேலே ராக்கெட் லான்ச்சர் ஏவ போகிறாங்க, இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பயப்படுறாப்புல. ஒரு ஜெட் கரெக்டாக எய்ம் பண்ணி நம்ம ஃப்ளைட்டு மேலே டார்கெட் பண்ணி
ஃபயர் பண்ணுற அந்த ஒரு செகண்டில் இன்னொரு ஜெட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் வந்து குறுக்க வந்து நிற்கிறாப்புல. நீ ஏன் குறுக்க இருக்க, உன்னையும் சுடுற மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு விளைவிக்க அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. இவர் குறுக்க ஓட்டுறதுனால அவங்க சுடாமே இருக்காங்க. ஒரு செகண்டில் அவர் ஜெட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே மேலே போயிட்டு மேலே இருந்து அந்த ஃப்ளைட் வந்து டார்கெட் பண்ணுது. நம்ம ஹீரோ அந்த சைக்கோ அசர்ற அந்த ஒரு செகண்டில் அப்படியே ஃப்ளைட்டில் வானத்தை நோக்கி செங்குத்தாக திருப்புறாரு. இதனால் அந்த சைக்கோ கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே கேபினுக்குள்ளே கீழே விழுந்துடுறான். செங்குத்தாக போகிறதுனால அங்கிட்டு இங்கிட்டு பட்டு கையில் இருந்த கன்னும் கீழே விழுந்துருது. அந்த சைக்கோவுக்கும் லைட்டாக அடிபட்டுருது. கன்று கீழே விழுந்துச்சுல. அப்போ அந்த ஒரு சின்ன பையன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேபினில் கட்டி போட்டுருந்த அந்த கார்டுமேன்கிட்ட கண்ணையும் கொடுத்துட்டு அந்த கார்டுமேனே அவுத்து விட்டுறான். நம்ம ஹீரோ ஃப்ளைட்டை ஓரளவு ஸ்டேபிளாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் அந்த சைக்கோவை போட்டு அடிச்சிட்டு இருக்கையில் அந்த கார்டுமேனை எந்திரிச்சு துப்பாக்கியெல்லாம் அவனை ஒரு சுட்டுறான். சுட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கிரெனேட் ஸ்ப்ரிங் எடுத்துறான். ஒழுங்கா மாதிரியே அந்த ஸ்ப்ரிங் எடுத்து உள்ளே போடு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அந்த சைக்கோ கிரெனேட் எடுத்து கேப்டன் இருக்க இடத்துல எரிய பார்க்குறான். மறுபடியும் அந்த கார்டுமேன் சுட்டுறான். சுட்டோன்னே சைக்கோ அப்படியே கீழே விழுந்து செத்துறான். ஆனால் அவன் கையில் வச்சிருந்த அந்த கிரெனேட் இன்னும் ஒரு சில வினாடியிலே வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எல்லாரும் கத்துறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃப்ளைட்டில் இருந்த பலகையை எடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி அந்த கிரெனேட் மேலே அப்படியே மேலே படுத்துக்கிறாப்புல. அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஃப்ளைட்டு மறுபடியும் தடுமாறுது. ஆனால் கேப்டன் கண்ட்ரோல் பண்ணுறாப்புல. அப்படியே கேபினில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ முகம்லாம் அப்படியே செதஞ்சு ஒரு கையே முறிஞ்சு அப்படியே துண்டாக போயிடுச்சு. நம்ம ஹீரோவை போட்டு உசுப்புறான் அந்த கார்டுமேன். ஃபஸ்ட்டு திட்டினால அவன் உசுப்புறான். கேப்டன் என்னாச்சுன்ட்டு அரை உசுராக நம்ம கேப்டன் இருக்காப்புல. ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு கேப்டன் கேட்கல நம்ம ஹீரோ அந்த அரை உசுரோடையும் போய் அவனோட டிரைவர் சீட்டில் போய் உட்காரான். இப்போ கேப்டன் பின்னாடி இருக்க செட்டுக்கு தகவல் சொல்கிறாப்புல. சைக்கோ வந்து கிட்னாப்பர் அவன் செத்துட்டான், நாங்கள் வந்து தரை இறங்குறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஜெட்டுக்கு சொல்கிறாங்க. இவங்க சவுத் கொரியா பார்டருக்குள்ளே எங்கன்னா இறக்குற இடத்த பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே லேண்ட்மார்க்கே அவங்க சொல்கிறாங்க. கேப்டனால் சுத்தமாக கண்ணு தெரியல, அதனால் நீ தான் இறக்கி ஆகணும், கேப்டன் கண்ணில் அடிபட்டதுனால நீ தான் செல்ஃபாக இப்போ வந்து நீ ஃப்ளைட்டை இறக்கி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறான். ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அந்த ஃப்ளைட்டை இறக்குறதுக்கான வழியில் போயிட்டுருக்கும்போதே அப்போ தான் ஃபியூலை திறந்து விட்ருப்பாங்க இல்லையா, சுத்தமாக ஃபியூல் வந்து அவுட் ஆஃப் காலி ஆகிடுது. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு கடல் பக்கத்தில் இருக்க பீச்சில் இறங்கணும்னு முடிவு பண்ணி அந்த பீச்சிலே ஃப்ளைட்டை கஷ்டப்பட்டு இறக்குறாப்புல. ஃப்ளைட்டை அப்படி இப்படின்னு அடிபட்டு ஃப்ளைட்டை யாருக்கும் எந்த உயிர் பாதிப்பும் இல்லாமல் நம்ம ஹீரோ சேஃபாக கீழே இறக்கிறாரு. ஃப்ளைட்டு கீழே இறங்கணுன்னு எல்லோரும் கதவை திறந்துக்கிட்டு கீழே குதிச்சு எல்லோரும் பெருமிச்சு விட்றாங்க. ஆனால் அப்போ தான் அந்த பொண்ணு போய் நம்ம ஹீரோவை போய் பார்க்குறா. நம்ம ஹீரோ ஆரம்பத்துலேருந்தே பேசஞ்சர்ஸ் உயிரை காப்பாற்றணுன்ட்டு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சபடி அந்த இடத்துல அவர் இந்த மக்கள்லாம் காப்பாற்றிட்டு அந்த இடத்துல உயிரை விட்டுறாப்புல. அப்போ ஒரு செகண்ட் கேப்டன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செத்து இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு காது கேட்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து அவர் பாராட்டுறாப்புல. நீ சூப்பராக ஃப்ளைட் ஓட்டின, நீ சூப்பராக லேர்ன் பண்ண, இந்த அளவுக்கு நீ கிராஷ் பண்ணாமல் இறக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ உண்மையிலே சூப்பரான ஒரு பைலட் அப்படின்னு அவர் பாராட்டிகிட்டே இருக்கார். ஆனால் அவர் இறந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இது உண்மை சம்பவத்தை அப்படியே எடுத்து காட்டுறாங்க. இது சவுத் கொரியாவில் 1971 நடந்த உண்மை சம்பவம். இதே போல் ஒரு கேப்டன் தன் உயிரை விட்டு அந்த மக்களை காப்பாற்றிருக்காரு. அதுதான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க. உண்மையிலே இவரையும் நம்ம வெளிநாடாக இருந்தாலும் இவரோட தியாகத்தை நம்ம இந்த இடத்துல நினைவு கூறலாம். இந்த உலகத்தில் செல்ஃபிஷாக வாழ்கிறவங்க தான் அதிகம். தான் உசுரை விட்டு மற்றவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தான். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல கதையோடு வரேன். சேனலை சப்போர்ட் கொடுங்க கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.